கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடத்தினுடைய கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 31 நாட்கள், இந்த 2024 12 மாதங்களை நாம் முடித்து இந்த கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். நாளைய தினத்தில் நம்ம புதிய வருடத்துக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம். சற்று திரும்பி பார்க்கின்ற வேளையில் நம்ம கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது என்று சிந்தித்து பார்க்கின்ற வேளையில் அநேக மேடு பள்ளங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக நெருக்கடிகள், அநேக வியாதிகள், மரண இருளின் பள்ளத்தாக்கு, வியாதியினுடைய நெருக்கம், இவைகளெல்லாம் இருந்தது. பண கஷ்டங்கள் இருந்தது, பிள்ளைகளினாலே மன துயர் இருந்தது. இவைகளின் மத்தியில் கூட இந்த வருடத்தை தேவன் கிருபையாக நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். குறிப்பாக இந்த 31வது நாளிலே, கடைசி நாளாகி இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி என்று சொல்கிறதான ஒரு வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்களே, இந்த வருடத்தை 2024 ஆண்டவரே நாங்கள் வெற்றிகரமாக ஜெயமாக நல்ல சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் முடிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? அப்படி சொல்லுகின்ற வேளையில் எனக்கு ஒரு நபரை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் யார் என்று சொன்னால் தாவீது ராஜா. தாவீது ராஜா யூதாவுடைய அந்த ராஜ்யத்தில் அவர் செய்ததான காரியங்கள், அவர் பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட அவருடைய இருதயம் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தது. எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவராக இருந்தார். 103வது சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய ஆத்மாவில் பேசி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, நமக்கு அவர் அநேக உபகாரங்களை செய்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதிலும் நம்மை போஷித்தார், நம்மை வழிநடத்தினார், நமக்கு ஒரு மருத்துவராக இருந்தார், எல்லா தேவைகளை சந்தித்தார், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு அரணுமாக இருந்தார், நம்முடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுத்தார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சுகமும் பலனும் ஜீவனும் நன்மையும் கிருபையும் இந்த வருடம் முழுவதும் நம்மை தொடர்ந்து வந்ததற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாளில் ஒரு விசையாக அவரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் என்ன செய்வார் தெரியுங்களா? நீங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற வேளையில், அவருக்கு துதி செலுத்துகிற வேளையில், அவருக்கு நன்றி சொல்லுகிற வேளையில், அந்த 103ஆம் சங்கீதத்தில் அந்த 6வது வசனத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களை அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என சொன்னார், அவர் சொல்லுகிறதான காரியம் 3வது வசனத்திலே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவராய் இருக்கிறார், மன்னித்து விட்டார். அதோடு கூட உன் நோய்களை எல்லாம் குணமாக்குறவராய் இருக்கிறார். குணமாக்கின தேவன் இந்த 24 நம்மோடு கூட இருந்தார். நம்மை பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காத்து கொண்டார். நமக்கு எத்தனையோ ஆபத்துக்கள் வந்தது, எத்தனையோ விபத்துக்கள் வந்தது, அவைகளிலிருந்து நம்மை பாதுகாத்தார். அதோடு கூட நன்மையினால் உங்களுடைய வாயை அவர் திருப்தியாக்கி இருக்கிறார். தொடர்ந்து கழுகுக்கு சமானமாய் உங்களுடைய வயதை வயது போலாக்குகிறார். நம்ம ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், எனக்கு பலனில்லையே, நான் எப்படி இன்னும் மீதியான நாட்களை கழிப்பேன் என்று வருத்தத்தில் காணப்படலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. கழுகுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை மீண்டும் கழுகு இழந்து போனதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகை போல நாம் சிறகெடுத்தி இந்த 2025 பறப்போம் என்று நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த 2024 நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வீட்டு பொருளாதாரத்தில், நம்முடைய எல்லா காரியங்களிலும், எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராயிருந்தார். அதற்காக நாம் நன்றி சொல்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2024 நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீங்க, வழி நடத்தினீங்க, தேவைகளை சந்தித்தீங்க, ஆகாரத்தை கொடுத்தீங்க, உடையை கொடுத்தீங்க, இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய கிருபையினால, உம்முடைய வழி நடத்துறதுனால இந்த 2025க்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியின் ஸ்தோத்திரத்தை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும்.